வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சினிமா கிங் தமிழ். இன்றைக்கி உங்களுக்கு நறுக்குன்னு நிறைய சினிமா செய்திகளை கொண்டுட்டு தான் வந்திருக்கேன். கேவிஎன் ப்ரொடக்ஷன் இப்போ ஜனநாயகனுடைய பிரச்சனை பற்றி எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்த பராசக்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு சின்ன சீனால் வந்துருக்குது. அதுக்கப்புறமா பராசக்தியுடைய கலெக்ஷன் எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சுருக்குது ப்ரொடக்ஷன் டீமை, மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளை கொண்டுட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்திருக்கிறோம். சரி, ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கான டாபிக் நல்ல டாபிக், அதனால் கண்டிப்பாக வீடியோ நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனுக்கு போட முடியுமா தினமும் போடுற சினிமா செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி, பராசக்தி படத்தில் இருக்கிற கான்ட்ரோவர்ஷியான சீன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பை பற்றி பேசியிருக்கிறதுனால முழுக்க அந்த டைமில் இந்தி திணிப்பை பண்ணுறது காங்கிரஸ் தான். படம் டீசர்லேயோ ட்ரெய்லர்லையோ இதை பற்றிலாம் பேசாதனால அது இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காங்கிரஸை பற்றி தான் எதிர்ப்பாக பேசியிருக்கிறாங்க. இந்திய அரக்கி அப்படின்னு சொல்கிறது அந்த டைமில் யாரை சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா இந்திரா காந்தியை தான் இந்திய அரக்கின்னு சொல்லுவாங்க. இதை துரைமுருகனே கேட்டிருக்காரு, இந்திய அரக்கி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இந்திரா காந்தியை தானே அப்படின்னு. இதில் பல பேருக்கு இருக்கிற கேள்விக்குறி என்னென்னா, இப்போதைய ஆளும் கட்சி அப்போதைய இந்தி திணிப்பை பண்ண காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சுருக்காங்க. அதாவது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ராகுல் காந்தி தமிழ்நாட்டு வரும்னா ஸ்டாலினுடைய நண்பன், அவனுக்கு நான் ஸ்வீட் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அப்படி இருக்கிற நிலைமையில் எப்படி இதை காட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரோவர்ஷியாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க அது உண்மை தானே, அந்த டைமில் அவங்க உண்மையில் இப்படி பண்ணதுனால தானே இப்படி இப்போ இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்கன்னு. அது சில விஷயத்தில் நிஜமாகவே இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்ஸ் கான்ட்ரோவர்ஷியான ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்குது. அது என்னதுன்னா, அண்ணாதுரை பேசுகிற மாதிரி ஒரு சீனில் கீழே கலைஞர் ஐயாவை காட்டியிருப்பாங்க. அதில் என்னப்பா, அப்போ அண்ணாதுரைக்கு கீழே எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரும் தானே இருந்தாங்க, இந்த சீன் ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த சீன்ஸில், அதாவது அந்த டைமில் இந்திரா காந்தி இந்தி ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பல பேர் எதிர்த்து திரிச்சாங்கல்ல. அதில் முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா அண்ணாதுரை. அவருக்கு பக்கத்தில் கலைஞர் இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அந்த டைமில் கலைஞர் ஐயா இல்லையா, அவரை 3வது 4வது ரோலில் தான் இருந்தார். அவர் பக்கத்துலேயே நிஜமாக இருந்தது எம்ஜிஆர் தான். அதை ஒரு ஃபோட்டோ ப்ரூஃபாகவே போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நிஜமாகவே அந்த இடத்துல இருந்தது கலைஞர் ஐயா கிடையாது, அவர் பக்கத்தில் 2 சைடுமே அவர் இல்லை, 3வது ஆளாக தான் இருந்தார். பக்கத்தில் இருந்தது எம்ஜிஆர், இன்னொருத்தர் பேர் அன்புச்செழியனா, அவர் பேர் எனக்கு தெரியல, அவர் தான் இருந்திருக்காரு. உண்மையிலேயே இதை மறைக்கப்பட்டுட்டாங்க. இந்த படத்தை பார்க்கவங்களுக்கு எப்படி தோணும், அண்ணாதுரைக்கு பக்கத்தில் இருந்தது நம்ம கலைஞர் ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி தோணும். இதை வேணுக்குன்னே மறைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது நீங்களே பாருங்கள். அண்ணாதுரை தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் பிற மொழியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்ல, ஹிந்தி கிடையாதுன்னு. அந்த டைமில் பக்கத்தில் இருந்தது எம்ஜிஆர் தானா, அதை மாற்றிட்டு கலைஞர் ஐயாவை மாற்றிருக்கிறாங்க. இது வேணுகுன்னு பண்ணியிருக்கிறாங்க, எம்ஜிஆர் ஐயா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்ட்ரோவர்ஷியான சீன்ஸும் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பராசக்தி படத்துடைய ஃபஸ்ட் டே கலெக்ஷனை சொல்லியிருக்கிறாங்க. பராசக்தி படம் இருக்குல்ல, ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணதுனாலே அதிக தியேட்டர்ஸ் கிடச்சிது. குறிப்பாக தளபதியோட படம் வரல. பல ரசிகர்கள், தளபதி ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிகிரேட் பண்ணதுனால கூட்டம் இல்லாமல் இருந்தது நிஜம்தான். ஆனால் இந்த படம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா 27 கோடி ரூபாயை வேர்ல்டு ஃபுல்லாக சம்பாதிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது அதிக கலெக்ஷன் வரதுக்கு காரணம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. சரி, ஹாலிடேஸை நம்ம இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்க்கறதுக்கு போயிருக்கிறாங்க. பொங்கல் ரிலீஸுக்கு தான், அதாவது பொங்கல் அன்றைக்கி 14ஆம் தேதி தான் நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பராசக்தி மட்டும் இருக்கிறதுனால தேட்டர் முழுக்க பராசக்தி படம் தான் ஓடிட்டு இருக்குது. சரி, படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே நல்லா தான் எடுத்துக்கிறாங்க. படம் உண்மையிலேயே தமிழ் உணர்வை தீண்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் படத்துக்கு இந்தளவுக்கு கலெக்ஷன் வந்ததை பார்த்து விஜய் ஃபேன்ஸ் ரொம்பவே ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது அமரன் படத்தை விட இது கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க தளபதியோடைய வசூலுக்கு கூட வரல. இது தளபதி படத்துக்கு பாப்கார்ன் விற்கிற காசு, கார் பார்க்கிங் காசு அப்படின்னு கலாய்க்கிறாங்க. நான் என்ன விரும்புகிறேன்னா, தளபதிக்கு நீங்கள் சண்டை போடுவீங்க, ஏன்னா 2 பேருமே ஈக்குவலான ஆள். சிவகார்த்திகேயன் வளர்ந்து வர்ற ஆள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சிவகார்த்திகேயனுடைய அப்ராக்சிமேட்டாக 1.5 நாள் வசூல் 27 கோடினா, தளபதிக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு 200 கோடி ரூபா அடிச்சிருக்கும். அந்தளவுக்கு அவருக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்க ஹீரோவை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. 126 கோடி ரூபா அடிச்சது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ கண்டிப்பாக இந்த படம் 200 கோடி ரூபா அடிச்சிருக்கும்.
அதுவும் தளபதியுடைய கடைசி படம். நீங்கள் ஏன் இதை சிவகார்த்திகேயனும் தளபதியும் ஒப்பிட்டீங்கன்னு தெரில. சிவகார்த்திகேயனே மறுத்துட்டார், என்னை விட அவர் பெரியாரா, அவர் கூடலாம் ஒப்பிடாதீங்கன்னு. ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா தலையும் தளபதியும் கம்பேர் பண்ண வந்துட்டு இப்போ தளபதியையும் சிவகார்த்திகேயனும் கம்பேர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதில்லை. அப்படி கம்பேர் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் தான் அது பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஏன்னா வசூல் பாதிப்பு தான் அடைஞ்சிருக்குது. இவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே இது கலெக்ஷனான்னு தெரில. ஆனால் டீமே சொல்லிட்டாங்க இதுதான் கலெக்ஷன், அப்போ நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஃபேக்காக போட முடியாதுல்ல, ரைடு வந்துருவாங்கல்ல. தளபதியுடைய படம் வராதனால நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதுவும் பொங்கலுக்கு. அதில் ட்ரிபிள்-டி படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் நம்ம ஜீவா தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு சென்சார் இஷ்யூ எதுவுமே கிடையாது, ஆல்ரெடி சென்சார் வாங்கிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் இல்லாமல் கவலைப்பட்டு இருந்தாங்க. தளபதி படம் ரிலீஸ் ஆகாததுனால அன்றைக்கி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் ஆகுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா திரௌபதி 2வும் ரிலீஸ் ஆகுது. அவசரமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி யூஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. அதனால் அவசரமாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு இப்போ அந்த டீம் பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸுக்காக இருக்காங்க. சர்வர் சுந்தரம் படமும் பார்த்தீங்கன்னா தைபுரம் தான் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு இந்த படமையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு டீம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு தெரில. சர்வர் சுந்தரம் வந்து ரிலீஸ் டே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. தைபுரம் தான் வழி பிறக்குன்னு சும்மா சொல்லியிருக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படமாட்டு வாவாத்தியாரே ரிலீஸ் ஆகுது. வாவாத்தியாரே படம் கார்த்தியோடைய படம். பொதுவாகவே கார்த்தி வந்து ஒரு படத்தை கூட போட்டி விட்டாருன்னா அதில் அவர் தான் வெற்றி பெறுவார். இந்த தடவை வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுவும் வாவாத்தியாரே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு ட்ரெய்லரை பார்த்தே இருந்தது. சரி, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா தளபதியுடைய மூவிஸை பற்றி. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து சென்சார் இஷ்யூக்காக மேல்முறையீடு பண்ணியிருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு தீர்ப்பு வரல, எங்களுக்கு 21ஆம் தேதி தான் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதில் சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் ஜனநாயகனோட ரிலீஸ் டேட்டை சொல்ல முடியும். பல பேர் வந்து கட் அவுட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப செலவு பண்ணியிருப்பீங்க, 50 கோடி ரூபா ரீஃபண்டே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். முதல் நாள் டிக்கெட் எடுத்தவங்களுக்கு 50 கோடி ரூபா ரீஃபண்டே பண்ணிட்டாங்க. இப்படி ஜனநாயகனுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நல்ல முடிவு வரும், நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜனவரி 21ஆம் தேதி தான் ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான தமிழ் செய்திகள் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச அப்டேட்டை நான் சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.